15ஆம் தேதி கன்னியாகுமரியில் விவேகானந்தர் அந்த கேந்திரம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல பழைய மாணவர்கள், புது மாணவர்கள், தியானத்தை தேடுறவங்க எல்லாரையும் ஒரு கலந்துரையாடல் மாதிரியும் நம்ம கடந்து வந்த பாதையை ஒரு வடிவமாக விவாதிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக செயல். ஒரு தெளிவு அடையிறதுக்கு மிக முக்கியமாக காரணம், இந்த தெளிவை ஏற்படுத்தினதுன்னா தியானம். எந்த ஒரு செக்ஷனா நீங்கள் 10 நாள் இந்த செக்ஷன், செல்ஃபோன்லாம் தூக்கி எறிஞ்சிருந்து உட்காருங்க, 15 நாள் கழிச்சு இந்த செக்ஷன், 16 நாள் கழிச்சு அந்த செக்ஷன், ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக முடிச்சுட்டு வந்துட்டீங்களா நீங்கள் இப்போ பயங்கரமாக. இப்போ நிறைய தியான வகுப்பில் ஒவ்வொரு செக்ஷனாக முடிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு செக்ஷனில் மனிதனாக இருந்தவன் மாற்றம் அடைஞ்சிருப்பான். 15 நாளில் ஐயோ பயங்கரமான தியானம் குரு பயங்கரமாக கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அந்த வகுப்பு ஒன்று இருக்குங்க, அதுக்கு 20 நாள் அதுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா, அதுக்கு இன்னும் போகலை, அதுக்கெல்லாம் போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கு நீங்கள் இவரெல்லாம் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அங்கே போய் மீட் பண்ணி அவன் ஆர்வமாக சாதாரண மனுஷனாக இருந்தால் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும், அந்த 20 நாள் வகுப்பை நம்ம அட்டன் பண்ணிடணும் அப்படின்னு அங்கே போய் அதுக்கு அந்த 20 நாளுக்கு போகிறதுக்கு என்னென்னலாம் ஃபார்முலா இருக்கோ அந்த ஃபார்முலா முடிச்சு 20 நாள் வகுப்பில் கலந்துக்கிறான். அங்கே முற்றிலும் அந்த 20 நாளுக்குள்ளே அவங்க கொடுக்குற பயிற்சியில் அவன் மாறணும், பயங்கரமாக சந்தோஷமாயிடுறான். சே, என்னடா வாழ்க்கை, குப்பை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தமே, பயங்கரமான விஷயம். அப்படியே அந்த குருவை பார்க்கும்போது அவனுக்கு அப்படியே வேற மாதிரி தெரியுது. சரி, இவரெல்லாம் முன்னாடியே சந்திக்காமல் போயிட்டோமா, 25 வருஷம் வாழ்க்கையை வீண்படுத்திட்டோம். அப்புறம் இன்னொரு கோர்ஸ் இருக்குங்கிறாங்க, அது என்னடான்னா 1 மாத கோர்ஸ். அப்புறம் அதை பார்த்துட்டுனா அதை இன்னும் சேஞ்ச் ஆகிறான். சேஞ்ச் ஆனோடனே அவனுக்குள்ளே அந்த 30ஆவது நாள் முடியும் போது என்ன பண்ணிடுறான்னா எல்லாத்தையும் விட்டுறான், வாலிண்டர் ஆயிரம். அவன் என்ன பண்ணிடுறான், கல்யாணம் வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், நான் அங்கேயே இருந்துடுறேன், என்னுடைய மனித வாழ்க்கை என்பதே ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு அங்கே போய் அந்த குருக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு அந்த ஆசிரமத்திலே ஜாயின் பண்ணி அவன் அப்படியே வாழ்கிறான். அந்த ஃபஸ்ட்டு செக்ஷன், அடுத்த செக்ஷன், அடுத்த செக்ஷன், அடுத்த செக்ஷன் மாறிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் வாழ்நாளில் சாகிற வரைக்கும் எதுவுமே மாற மாட்டான். இதையே வச்சு ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க இவங்க. இந்த படம் ஓடும், இந்த படம் தான் கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும், மாற்றமே அங்கே வேற எதுவும் நடக்காது. ஆனால் பியூர் தியானங்கிறது, ஒரு யோகி டிரான்ஸ்பரண்டாக மாறுறதுங்கிறது அது இல்லை. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படியெல்லாம் விவேகானந்தனோ ராமகிருஷ்ணரோ யோகானந்தரோ நம்மெல்லாம் அந்த மாதிரிலாம் ஆகவே இல்லை. அந்த மாதிரி செக்ஷனுக்குள்ள 20 நாள் 30 நாள்லாம் இந்த மாதிரிலாம் மாற்றம் நடக்கல, அப்படிலாம் நடக்கவும் நடக்காது. அந்த மாற்றங்கள் என்னன்னா, இயல்பா இருக்கிற மனிதனுக்குள்ள உடல்ல நரம்புகள்ல பருவ மாற்றம் அடைஞ்சிச்சுன்னா அவனுக்குள்ள ஒரு சேஞ்ச் தெரியும். அந்த சேஞ்சினால ஒட்டுமொத்தமா வாழ்நாள் முழுக்க அவன் அப்படியே வாழ்வான், சேஞ்ச் ஆகும்னு அந்த தியானத்தை பண்ணிக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. கடைசியில ஒரு நாள் செத்து போயிடுவான். அந்த ஆசிரமத்தில் உள்ளவங்களே அவனை தூக்கி கொண்டு போச்சிருவாங்க. அந்த ஆசிரமத்துக்குள்ளேயே இந்த வேலை தான். இது இப்ப கிடையாது, இந்தியாவில் பல ஆண்டுகளா எல்லா ஆசிரமமும் இப்படிதான் நடந்துச்சு. அப்ப மனிதனாக இருக்கப்பட்டவனை கொஞ்சம் நரம்புகள் மாற்றம் அடைஞ்சா அவன் என்ன பண்ணுவான், வீட்டில் இருக்கிற ஒரு லேடியெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா 2-3 ஏக்கர் நிலம்லாம் இருக்குது, அதெல்லாம் விற்றுவிட்டு கொண்டாந்து குருநாதர் காலடியில் வச்சுட்டு அந்த ஆசிரமத்திலே படுத்து தூங்கிடுச்சு. இங்கே அப்படியே மேலேருந்து இந்த பக்கம் ஒரு ஆற்றல் கொட்டுது, இந்த பக்கம் ஒரு ஆற்றல் கொட்டுது. ஏன்னா அது சாதாரணமாக வீட்டில் இருந்ததுக்கு உடலில் பருவ மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அப்போ அதால் ஃபீல் பண்ணி சரி இங்கே இருந்துட்டா, இப்போ வீட்டில் இருக்கும்போது இவர் தியானம் கொடுத்தாரு 20 நாள், அப்படியே இப்போ இவர் இடத்துல இருந்துட்டா பிச்சுக்கிட்டு கொட்டிடும் அப்படின்ட்டு அங்கேயே படுத்துருவாங்க. கடைசியில் கொட்டாது. இங்கே பருப்பு சாதத்தை சாப்பிட்டு இங்கே வீட்டில் 10 பேர்த்திட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்களா, அங்கே அது இருக்காது. பருப்பு சாதத்துக்கு பதிலாக ஹெல்த்தியான சாப்பாடு அங்கே கொடுப்பாங்க ஆசிரமத்தில், கொஞ்சம் போதனைகள் கொடுப்பாங்க. அப்புறம் காலையில் மத்தியானம்னு சொல்லி இந்த மணி அடிப்பாங்க ஹாஸ்டல்ல எல்லாம், அந்த மாதிரி மணி அடிச்சு விட்ருவாங்க. 12 மணிக்கு மணி அடிப்பாங்க, 2 மணிக்கு மணி அடிப்பாங்க, 5 மணிக்கு மணி அடிப்பாங்க. கொஞ்சம் சாப்பாடுலாம் சிஸ்டமேட்டிக்காக கொடுப்பாங்க. குளிக்கிறது, உடைகள் எல்லாமே சிஸ்டமாக இருக்கும். ப்ரேயர்ன்றுவாங்க, பஜனைன்றுவாங்க, பாடுவாங்க, தியானம் பண்ணுவாங்க. இப்படி இருந்துக்கிட்டு அதில் கொஞ்சம் மனம் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் லயத்து போய் அப்படியே போயிட்டுருக்கும். ஆனால் ஒரு யோகி கூட இந்த மாதிரி ஃபார்மேட்டில் ஞானம் அடைஞ்சதே கிடையாது. அதனால தான் எந்த ஆசிரமத்திலையும் எவனும் ஞானம் அடைஞ்சு வந்ததா சரித்திரமே கிடையாது. ஒரு ஆசிரமத்திலேருந்து ஒருத்தன் இந்த ஆசிரமத்திலேருந்து நான் ஞானம் அடைஞ்சு வந்தேன்னு எவனாவது ஒருத்தனை என்னை கூட்டிகிட்டு வந்து காட்டுங்களேன்.
எனக்கு ஒரே ஒருத்தர் இல்லை, நீங்களே சொல்லுங்களேன், நான் இந்த ஆசிரமத்திலேருந்து வந்து நான் ஞானம் அடைந்து விட்டேன். இப்படி இல்லைங்க, இப்படிலாம். இதனாலதான் நானே சொல்றது, இப்படிலாம் வகுப்பெல்லாம் எடுக்கக்கூடாது, இப்படிலாம் சிஸ்டமே கிடையாது. இப்போ தியானங்கிறத நம்ம என்ன கொடுத்தோம்னா, அதிகாலையில் எழுந்திரிச்சு ஒரு 4 மணிக்கு ஒரு அந்த காலகட்டத்தில் ஒன்று இருக்கும், அதை நீ ஆய்வு பண்ணு, ஸ்டடி பண்ணு, அதை பாரு. 4 மணிக்கு ஒன்று தியானம் பண்ணு, மத்தியானம் 1 மணிக்கு ஒரு தியானம் பண்ணு, அடுத்து 7 மணிக்கு ஒரு தியானம் பண்ணு. ஆனால் என்ன சந்திக்காத, வீட்டில் இருந்து பண்ணு. ஒரு டயத்தில் நீ மாற்றம் அடைகிறன்னா இந்த 7 மணி 4 மணி இந்த 1 மணிலாம் என்ன பண்ணுவேன்னா, அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு காலையிலிருந்து உனக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் அதை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஒன்று ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருவேன். வெறும் 4 மணிக்கு போய் ஒரு 20 நிமிஷம் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தல, அப்படி பண்ண மாட்டேன். திடீர்னு 7 மணிக்கு பண்ணுவேன், காலையில் திடீர்னு 9 மணிக்கு பண்ணுவேன், திடீர்னு கேப் கிடைக்கும்போது 3 மணிக்கு பண்ணுவேன். அப்போ என்ன ஆகுன்னா, அந்த தியானத்தை உனக்கு பல்வேறுபட்ட நேரங்களில் நீயே பண்ண தொடங்கிடுவேன். பல்வேறுபட்ட நேரங்களில் தியானத்தை பற்றி நீயே ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்போ உங்களுக்கு அங்கே மந்திரம் தேவைப்படாது, தியானம் தேவைப்படாது, குரு தேவைப்படாது. அப்போ உனக்கு செல்ஃப் ரியலைசேஷன் கிடைச்சிரும், உனக்கு ஒரு கான்டாக்ட் கிடைச்சிரும், உனக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் போது அப்போ ஒரு தன்னெழுச்சி உனக்கு தேவைப்படும், ஒரு நல்ல செயல் கிடைச்சிரும். அப்போ நீ வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு, நிறைய மாற்றம் அடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்படி உருவாக்கப்படணும். அவங்கள இண்டிபெண்ட்டாக விடணும். சும்மா கூட்டிக்கிட்டே ஒரு இந்த சர்க்கஸ்காரங்க கும்பலை தூக்கிட்டு அலையிற கதையெல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணுற வேலை கிடையாது. நீங்கள் உலகத்தில் எத்தனை முறை எத்தனை சொகுசான மரத்தடியை வச்சோ இல்லை ஆசிரமத்தை பெரிய மரத்தால் இலைச்சிரி கட்டி என்ன வேணாலும் கொடு, எவனும் ஞானம் அடையணும். எனக்கு தெரியும். நரம்புகளில் மாற்றம் அடைகிறதுக்கும் உடலில் தியானத்தில் சில காட்சி வர்றதும் உடலில் பருவ மாற்றம் அடைகிறதுலாம் ஞானம் கிடையாது. புரியுதுங்களா? இங்கே கிளாஸ் எடுக்கிற எல்லா டீச்சர்ஸும், குருன்னு சொல்கிறவரும் ஒருத்தர், அடுத்தது அவருக்கு கீழே ஒவ்வொரு ஆசிரமத்திலையும் 60 பேர் 70 பேர் டீச்சர்ஸ் இருக்காங்க. எல்லாரும் உடல்லேருந்து சின்ன பருவ மாற்றம் அடைந்தவர்கள். அதோட பெட்ருமெண்டாக பருவ மாற்றம் அடைஞ்சவர் தான் அந்த குருங்கிறவர். இவங்கெல்லாம் இவங்க ஞானம் அடையிறதுக்கோ இவங்க மாற்றம் அடையிறதுக்கோ எப்போ அடைவாங்கன்னே தெரியாது. முதல்ல இவங்க வாழ்க்கைக்கு எந்த உத்தரவாதமே கிடையாது. இவங்க எப்படி சாவாங்கன்னே முதல்ல அதுக்கு உத்தரவாதமே கிடையாது. இப்போ இவங்க வந்து ஒரு போதனையை கொடுத்து தியானத்தை கொடுத்து இவங்க என்னத்தை மாற்றத்தை கொடுத்துட முடியும்? நீங்களே பாருங்க. ஆரம்பத்தில் 5 வருஷத்துல பெரிய மாற்றம் அடைஞ்சேன்னு சொல்லி ஒரு ஆசிரமத்துக்கு போயிருக்காரு, நான் பார்த்துருக்கேன். ஒருத்தர் போனார், என்னங்க அப்படின்னேன். பெரிய மாற்றம் அடைஞ்சிட்டேன்னாரு. எங்கெங்க போறீங்கன்னு, இங்கேயே போய் செட்டில் ஆக போறேன்னு. செட்டில் ஆனார். அவரையே நான் 25 ஆண்டுகள் கழிச்சு பார்க்குறேன், அதே மாதிரி தான் உட்காந்துருக்காரு. என்னங்க அப்படின்னா, இங்கேயே தான் இருக்கிறேன். என்னதாங்க, என்ன பண்ணுறது, வீட்டில் இருந்துக்கிட்டு இருந்தேன், அங்கே வீட்டில் அப்படி இப்படி இப்படி சரி ஆசிரமத்திலே வந்து இங்கே வந்து பெரிய ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடலாம் போயிடலான்னு பார்த்தா தேடுறேன். ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, பிடிக்க முடியல. ஆனால் நம்ம படித்தது ஒளிங்கிறோம், அந்த மாற்றங்கிறோம், அதுங்கிறோம், அதெல்லாம் ஏதோ நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் கொஞ்சம், அது ஏதோ அப்படின்னு சொல்கிறது இதுதான். இது வந்து யாராவது உணர்வீங்களா? யாரும் உணர மாட்டாங்க. இந்த பிள்ளைய வந்து காலையில் எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்புவீங்களா? ஓடிரு ஓடிரு ஓடிரு, டியூஷனுக்கு ஓடிரு ஓடிரு ஓடிரு, அந்த மாதிரி தியானம் வந்துரு. தியானங்கிறதெல்லாம் எப்படின்னா, ஒருத்தர்கிட்ட இருக்கிறத அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவரை செல்ஃபாக கொஞ்சம் விடணும், அவர் ஸ்டடி பண்ணணும். ஒரு இடத்துக்கு வர்றீங்க, ஒரு லொக்கேஷனுக்கு வர்றீங்க, ஒரு வியூ பாயிண்ட்டை நீங்கள் பார்க்கணும். அப்படியே பார்த்து நீங்கள் ரெடி ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது என்னென்னா வேலை செய்யும். அது வேலை செய்கிறத ஸ்டடி பண்ணணும். ஒருத்தன் அதை ஆராய்ச்சி பண்ணணும், அப்படியே பார்க்கணும். அப்படியே அந்த என்னடா விஷயம் அப்படின்னு பார்த்தா அவனுக்குள்ளே புலப்படும், அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படும். இதுதான் தியானம். இதுதான் அடிக்கடி நான் பிரேக் பண்ணுறது. இல்லைன்னா என்ன ஆகும்னா, நிர்பந்தத்தில் இங்கே ஒரு வகுப்பு போட்டாரா, அங்கே ஒரு வகுப்பு போட்டிங்களா, அதை பண்ணிட்டீங்களா, இதை பண்ணிட்டீங்களா, அப்படிலாம் இல்லை. நான் சும்மா வகுப்புங்கிற பேரில் அவங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு என்னால் எப்படி என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அது சமயத்தில் நிர்பந்தம் ஆயிடுது. நீங்கள் எவ்வளோ வேலை இருந்தாலும், அமெரிக்காவுக்கு நம்ம போகிறோம், பெரிய நாடுகளுக்கெல்லாம் போகிறோம்,
போய் வேலை பார்க்க போகிறோம். ஏன் இந்தியாவிலேயே இங்கே ஆன்லைன்லேயோ இல்லை வேறு வகுப்புலையோ இருந்து தியானம் கற்றுக் கொடுக்க முடியாதா என்ன? கற்றுக் கொடுக்கலாம். அது நிர்பந்தமாகுது. நிர்பந்தம் ஆகிறதுக்காகவே நமக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிப்புங்கிறது என்ன? ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு விஷயம் நான் பார்த்துருக்கேன். உடலில் இருக்கிற மாற்றத்தை பார்த்துருக்கேன், ஒரு சேஞ்சை பார்த்துருக்கேன். அதை நிர்பந்தம் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அதை வேற மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணால், அதை வேற மாதிரி பண்ணால் நான் என்ன பண்ண முடியும்? அப்போ நான் அதை என்னன்னா, இது சரியான அணுகுமுறை கிடையாது. இப்போ இதுக்கு ஒரு பிரேக் இருந்து அவங்கள தனியாக விடணும். அவன் ஆய்வு பண்ணட்டும். இப்போ என்கிட்ட தவம் பண்ணுறவங்க தனியாக ஆய்வு பண்ணட்டும். அப்போ யோசிக்கட்டும். அப்போ தெரியும் உண்மையான தியானம்னா எப்படி, உண்மையான செயல்பாடுனா என்ன. இல்லைன்னா நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த நம்ம ஊரில் அரசியல் கட்சியில் இருக்குல்ல, 1.5 கோடி தொண்டர்கள், 2 கோடி தொண்டர்களை தக்க வச்சுக்கிறதுக்குன்னே மாநாடு, பொதுக்கூட்டம், டெய்லியும் அறிக்கைகள், டெய்லியும் ஏதாவது பேசுறது, லைன் பெட்டில் மாவட்ட செயலர், வட்ட செயலர் அல்லது நகர செயலர், இதெல்லாம் எதுக்கு? ஓடி போயிடுவான் வேற கட்சிக்கு. அவனை டெய்லியும் ஏதாவது பிடிச்சி மந்திரத்தை போட்டு அவனுக்கு சாம்பிராணியை காட்டிக்கிட்டே இருக்கணும். காட்டலன்னு வச்சிங்களேன், இருக்க மாட்டான். ஆனால் தியானங்கிறது அது கிடையாது. அமைப்பே இருக்கக்கூடாது, ஒரு செக்டரே இருக்கக்கூடாது. இப்போ நான் தனியாக இருக்கிறேங்க. உண்மையாக தியானம் பண்ணுறவனுக்கு ஒரு மாற்றம் அடைகிறானா, அவன் சாக போகிற நேரத்தில் கூட என்னை விட மாட்டான். அதுதான் விஷயம். என்கிட்ட பக்கத்தில் இருந்தே அப்படியே பயங்கரமாக இருக்கணும் வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அமைப்பு இருக்கக்கூடாது. எதுவும் எவங்க சிவபெருமானை பார்த்தான், எவன் பார்த்தான்? உருகிறான்கள்ல. எப்படி உருகிறான்? அதுதான் பேராற்றல், அதுதான் சக்தி, அதுதான் மேஜிக், அதுதான் தியானம். யார் பார்த்தா, எவன் பார்த்தான்? ஆனால் உருகிறான்ல, உருக வைக்கிறான்ல. சிவபெருமான் கிளாஸ் எடுக்கிறானா என்ன? உருக வைக்கிறான்ல. அதுதானே தியானம், அதுதானே உண்மைத்துவம். சிவலிங்கமா இருக்கிறது சிவனா, உருவமா பாம்பை வச்சுட்டு இருக்கிறது சிவனா, இல்லை எந்த மாதிரி வடிவத்தில் இருக்கிறது? எவன் பார்த்தான்? உலகம் ஊர் ஃபுல்லா சிவலிங்கத்தை வச்சிருக்கிறானே, சிவலிங்கத்தை வச்சவன் சிவலிங்கங்கிறதுக்கு நான் அதுக்கான விஷயத்த சொல்லிட்டேன். ஆனால் எவன் சிவபெருமானை பார்த்தான்? சிவபெருமான் எந்த கிளாஸை, எந்த வகுப்பை எடுத்தார்? ஆனா இன்னைக்கு அத்தனை பேரும் ஒரு தியானம் பண்ணா, அந்த பேரை சொன்னா உருகிறான். சந்திப்பே இல்லாம நிகழ்ந்துக்குல்ல, அதுதான் உண்மையான தியானம், அதுதான் உண்மையான பிரசன்ஸ். அதுதான் வேணும், அதுதாயா இருக்கணும். இல்லைன்னா நீ உன்னையே ஏமாத்திக்கிற மாதிரி ஒரு டீம் அழைச்சிக்கிட்டு சுத்திக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு பெரிய ஒரு கூட்டத்தை அழைச்சிக்கிட்டு என்னமோ செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கக்கூடாது. ஒரு தியானங்கிறது ஒரு மனிதன் ஸ்டெடி, ஒரு மனிதன் மாறுபடணுங்க, ஒரு மனிதனை உருவாக்கணும். ஒரு மனிதனை நான் அவனை ஸ்டடி பண்றதுக்கு தான் அவன் எனக்கு வேலை செய்யறதுக்காக ஒருத்தன் நான் உருவாக்குறேன். அவன் எனக்கு ஃபாலோவர்ஸ் ஆகி 10 ஆகி அவன் என்னங்க பண்ண போறான்? அவன் என்ன பண்ண போறான்? அதுக்கு அதான் நோக்கம். நான் ஒரு நோய்பட்டையா, நான் ஒரு துன்பப்பட்டையா, எனக்கு எவனுமே ஹெல்ப் பண்ண மாட்டேன்டா, நான் அழுதேன். அதே மாதிரி கிராமத்தில் ஒருத்தன், எங்கேயோ ஒரு நகரத்தில் ஒரு பேச்சுலராக இருக்கிறவனோ, ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவனோ அழுவான்ல. அவனுக்கு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவனை தேர்த்துறதுங்கிறது தான் என்னோட நோக்கம். அதை நான் எப்படி கொடுக்கலாங்கிறது தான் ஆய்வு பண்ணி அங்கங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு நான் ஒரு இயக்கமாக ஃபார்ம் பண்ணி நான் ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுட்டு போகிறது வேலை இல்லைல்ல. அது நோக்கம் கிடையாதுல்ல. அந்த வேலையை பார்க்கக்கூடாதுல்ல. அந்த வேலையை தான் இந்தியாவில் பல லட்சம் பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. பல ஆசிரமங்கள் அதுதானே செஞ்சுக்கிட்டு இருக்கு, தொண்டு ஊழிய மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. காலைல எந்திரிச்சதுலேருந்து இதை எடுத்துருவாங்க, அங்கே கிளம்பிடுவாங்க, வந்துருங்க 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 அப்படின்ட்டுருவாங்க. ஒரு பெரிய வேலைங்க. இதெல்லாம் வேலையை செய்யக்கூடாது. இதுதான் விஷயம். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே நல்லா இருக்கும். நீங்க பார்த்துக்கங்க. 15 ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல சந்திப்பாக இருக்கட்டும். சந்திப்பு கூட என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செல்ஃபாக மாறுறதுக்காக நான் உங்ககிட்டேருந்து விடுபடுறேன். நானே வாலியண்டர் ரிட்டையர்மெண்ட் மாதிரி உங்ககிட்டேருந்து கொஞ்சம் விடுதலை வாங்கிக்கிறேன். நீங்கள் செல்ஃபாக யோசிங்க. செல்ஃபுக்காக தான் இந்த கேப். பிஸி அது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் போய் அமெரிக்காவில் போய் என்ன பணம் சம்பாதிக்க போகிறேன்னா, இல்லை வேறு ஏதாவது பண்ண போகிறேன்னா, அங்கேயும் இதே வகுப்பு தான் நடத்துவேன், இதே செயல் தான் பண்ணுவேன். அவன் செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணலைன்னா அவன்கிட்டே சொல்லுவேன்,
உன்கிட்ட ஒரு கொய்யாப்பழம் கொடுத்தேன்ல, அதை சாப்பிட்டு முடிச்சு ஏன் இந்த கொய்யாப்பழம் கொடுத்தேன்னு யோசிச்சுட்டு நான் உன்னை 10 வருஷம் கழிச்சு சந்திக்கிறேன்னு வந்துடுவேன். அவ்வளோதான், என் ரூட்டு தான். நான் இந்த ஆள் சேர்க்கறது, உறுப்பினர் கார்டு அடித்து கொடுக்கறது, இந்த சங்கம் வைக்கிறதெல்லாம் நம்மளோட வேலை கிடையாது, நம்மளோட நோக்கம் கிடையாது. நமக்கு அதுக்கு வரல. என்னுடைய பயணம் வேறு. அதனால் 15ஆம் தேதி நீங்கள் தெளிவு அடையணும், உங்களை பார்த்துக்கணும். ஒரு துன்பத்தில் நீ அழுகிறல்ல, அந்த அழுகை ஆப்போசிட்டில் இருக்கிறவன் கொடுக்குறானா, இல்லை எனக்கே வருதா, இல்லை இந்த இயற்கை சூழல்களில் இப்படி நடக்குதா, இதெல்லாம் நீ யோசிக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு குருநாதர் இருந்து உனக்கு காதில் சங்கு ஊதிக்கிட்டே இருக்க முடியாது. நீ யோசிக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்கிறது. இப்போ 15ஆம் தேதி நம்ம சந்திப்பு ஒரு பெரிய செயலாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா யோசித்து செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணுவீங்க, நம்பிக்கை இருக்குது. அதை பார்த்துக்கங்க. எப்பொழுதும் ஒரு நல்ல பிரயாணத்துக்குள்ளே நீங்கள் உருவாக்கப்படணும். இதுதான் மாற்றம். ஒரு தனி மனிதன் உருவாக்கப்படணும், தெளிவடையணும், அவனுக்கு புரிதல் ஏற்படணும், அவனே ஒரு வேறு மாதிரி மாறணும். அவ்வளோதான் விஷயம். 16ஆம் தேதி ஒரு கையெழுத்து அணிவகுப்பு நம்ம வச்சுருக்கிறோம். அதுவும் என்னென்னா, ஒரு இடத்த புனிதத்துவமாக மாற்றணும். அந்த இடத்த பெரிய ஒரு பள்ளிக்கூடம் லீவ் விட்டுட்டாங்கன்னா குடும்பத்தோடு நார்த்துலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து எல்லாம் துவைச்சு அந்த இடத்த கசக்கி புளிகிற இடம் கிடையாது. ஒரு இடம் ரொம்ப 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 உன்னதமான ஒரு இடம். அந்த இடத்துக்களுக்கெல்லாம் சில மரியாதைகள் நம்ம அளிக்கப்படும். எப்படி நம்ம வீட்டில் வாழ்ந்த பெரியவங்களுக்குன்னு ஒரு மரியாதை அளிக்கப்படுறோமோ, அவங்க ஞாபகார்த்தமாக ஒரு வேலை பண்ணுறோமோ, அந்த மாதிரி ஒரு இடங்களை எப்படி பயன்படுத்துறன்னு பார்த்துக்கணும். உங்கள் பூஜை ரூமில் போய் கறியை வச்சு சமைப்பீங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் பள்ளிக்கூடம் லீவ் விட்டாங்க, உங்கள் காலேஜ் லீவ் விட்டாங்க, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கிறதுக்காக ஒரு இடத்த துவைச்சிருவீங்களா? அந்த இடத்த எப்படி பார்க்கணும்னு இருக்குல்ல. உங்கள் பூஜை அறை எப்படியோ அதே மாதிரி தான் கன்னியாகுமரியில் இருக்கிற பாறை. அந்த பாறை நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் நின்று போகிறதுக்கான இடம் அது இல்லை. அந்த இடம் உலகத்திலேயே ஒரு ரொம்ப முக்கியமான பிளேஸ், ரொம்ப முக்கியமான இடம். ஒரு கர்ப்பிணி பெண்ணை எப்படிங்க பார்த்துக்குவோம்? கர்ப்பிணி பெண்ணோட வயிற்றுல போய் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் படாமல் பத்திரமா பார்த்துக்கோம்ல, அந்த மாதிரி தாங்க அந்த இடம். அந்த இடத்த இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, பண்ண முடியாது. பண்ணதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்தை பாதுகாக்கப்படணும். அந்த இடத்தை ஒரு நல்ல செயலாக மாற்றணும். நீங்கள் கிளியராக மௌனமாக தன்னை உணர்றதுக்கான ஒரு இடமா மாற்றிக்கங்க. ஒரு மனிதன் என்னைக்காவது வாழ்க்கையில் இந்த லைஃப்பை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னா, இந்த பாறையில் உட்காந்து ஒரு 15 நிமிஷமோ 1 மணி நேரமோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் உட்காந்துட்டு போகிற ஒரு இடமா இருக்கணும். அப்போ அதுக்கு அந்த இடத்துக்கு பேர் என்னன்னா புனிதமான இடம். இந்த உலகத்தில் சுற்றுலாத்தலத்துக்குன்னா ஆயிரக்கணக்கான இடங்கள் இருக்கு. ஆனால் புனித இடத்தையும் சுற்றுலாத்தலமாக அறிவிச்சிடக்கூடாது, ஒரு வேலை பார்த்துடக்கூடாது. அப்போ ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்தவங்க சொல்கிறாங்கன்னா அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கும், 1000 செயல் இருக்கும். அதை நம்ம பயன்படுத்தணும். அதுக்காகத்தான் ஒரு கையெழுத்து அணிவகுப்புங்கிறது. இந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட நம்ம போய் நின்று ஒரு மனுவை எழுதி கொடுத்து இப்போ இந்த மாதிரினா இருக்காது. மொத்தமாக மக்கள் அத்தனை பேர்த்தோடைய எல்லாரோடைய செயலும் இது ஒரு செயல்பாடாக இருக்கணும். அப்போ உங்களுடைய அத்தனை பேர்த்தோடைய ஒத்துழைப்பும் கையெழுத்தும் இருந்துச்சுன்னா ஒரு கவர்மெண்ட் என்னன்னா, சரி மக்களோட விருப்பம் இதாக இருக்கும்போது அதை நம்ம நிறைவேற்றுவோம், அதை பற்றி யோசிப்போம்னு யோசிப்பாங்க. இது ஒரு முன்னெடுப்பாக எடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம செய்கிறோம். இது பிரபஞ்சத்துடைய கட்டளை. இது 100% பிரபஞ்சத்தால் நிறைவேற்றப்படும். இது நடக்கும். நீங்கள் அதுக்கு ஒரு பெரிய செயலை செய்து அந்த இடம் உங்களுக்கான இடம். நாளைக்கு நீங்கள் எந்த மாநிலத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்குது. நம்ம லைஃப்பில் போயிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு அறை எடுத்து தங்கிட்டு ஒரு 4 நாள் அந்த இடத்துல காலை மாலை போய் தியானம் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு வரும்போது உங்கள் லைஃப்பில் ஒரு குரு இருந்து செய்ய முடியாத விஷயத்த அந்த இடம் செய்யும். நீங்கள் பார்த்துக்கங்க, அது ரொம்ப முக்கியம். உங்கள் தாய், உங்கள் தந்தை, உன் சகோதரன், உன் சகோதரி, உன் உறவுகள் உனக்கு கொடுக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அந்த இடம் கொடுக்கும். நீ கோடிக்கணக்கான பணங்களில் புகழ்களில் நீ அனுபவிச்சிருக்கல ஒரு சுகம்னு, அந்த சுகத்தை தாண்டி ஒரு சுகம் அந்த இடம் கொடுக்கும். அப்போ அந்த இடத்த நம்ம எப்படி பார்த்துக்கணும்? இந்த மாதிரி ஒரு இடம் லைஃப்பில் கிடைக்குமா? அப்போ அந்த இடம் எப்படி இருக்கணும்?
அந்த இடத்துக்கான முயற்சிகளை எப்படி இருக்கணும், நீங்கள் அதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். அதுக்காக 16ஆம் தேதி காலையில் 5:45 மணிக்கு இந்த சூரிய உதயம் வரும் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த கையெழுத்து அணிவகுப்பை கையெழுத்து போட்டு நம்ம கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்து இதை தொடங்கி வைக்கிறோம். நம்ம வெப்சைட்டில் ஆன்லைனில் இது மூலியமாக இந்த கையெழுத்து இயக்கம் எப்படி தொடங்கப்படணும், இது என்ன அப்படிங்கிறத ஒரு கடிதமாக நம்ம அதில் அதோட டீட்டெயிலெலாம் எழுதியிருக்கிறோம். அந்த டீட்டெயிலில் கொடுக்குறோம். அதை நீங்கள் பார்த்துட்டு ஆன்மா வருமான சக்கரத்தில் இருக்கிற மாணவர்கள், பொதுமக்கள், மொழி தெரியாதவங்க, எல்லா பிற மொழியில் இருக்கிறவங்க, நம் தேசத்தில் ஒரு இடம் புனிதமாக பாதுகாக்கப்பட்டு எல்லாத்துக்கும் நாளைக்கு எல்லாருக்குள்ளேயும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு வழிப்படுத்துறதுக்கான ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த நல்ல சுத்தமாக வச்சுக்க போகிறோம், நல்ல தெளிவாக பண்ணிக்க போகிறோம். நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு 1000 இடங்கள் இருக்குது. இந்த இடத்த நம்ம புனிதத்தோடு பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கும் உரிய ஒரு செயலாக நம்ம செஞ்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு வழிவகை செய்யறதுக்கு நம் தமிழக அரசாங்கத்துக்கும் மத்திய அரசுக்கும் நம்ம ஒரு கையெழுத்து அணிவகுப்பாக மொத்தமாக வாங்கி சில நாட்களுக்குள்ளே அதை சேகரித்து அதை கொண்டு போய் குடியரசுத் தலைவரிடமோ இல்லை தமிழ்நாட்டு கவர்னரிடமோ இல்லை தமிழ்நாட்டு முதலமைச்சரிடமோ இல்லை உயர்ந்த பதவியில் இருக்கின்ற மத்தியில் இருக்கிறவங்களோட நாம் அதை கொடுக்க போகிறோம். அதற்கு உங்களுடைய மிகப்பெரிய செயல் வடிவமாக இருக்கப்பட வேண்டும். அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அதே மாதிரி ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், அவங்க சாரதா தேவி தாயாருடைய அவங்கள உன்னதமாக பின்பற்றி இருக்கிறவங்கள்ட்டையும் நம்ம நேரடியாக அந்த கையொப்பத்தை வாங்க போகிறோம். அதுக்கான பணியை 16ஆம் தேதிக்கு மேலே தொடங்குவோம். அதே மாதிரி தேவைப்பட்டால் கொல்கத்தாவில் போய் அங்கே இருக்கிற ஆசிரமத்தில், ராமகிருஷ்ணருடைய ஆசிரமத்திலையும் நேரடியாக கையொப்பத்தை நாமே போய் பெறத்துக்கான வாய்ப்பு சூழல்களும் பிரபஞ்சம் அதுக்கான ஏற்படுத்தினால் அதையும் போய் நம்ம செய்வோம். உங்களுடைய முயற்சியும் ஒரு நல்ல காரியத்துக்காக அலட்டாமல், ரொம்ப அப்படி இப்படிலாம் பேசாமல், கதையெல்லாம் சொல்லாமல், இந்த ஆன்மீக கதையெல்லாம் படங்கள்லாம் ஓட்டாமல், இது ஆத்மார்த்தமாக இது ஒரு வேலை, இதை பார்த்துக்கணும். அவ்வளோதான். அதை நீங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகளை செய்யுங்க. நிறைய பேர் கதை சொல்லிக்கிட்டு அந்த பாறை ஆல்ரெடின்னு அப்படின்னு கதை சொன்னாங்கன்னா தயவுசெய்து கதை எல்லாம் சொல்ல வேண்டாம், இதுதான் டீட்டெயில்னு சொல்லி அதை புரிய வச்சு அதுக்கான தெளிவோட எல்லாருடைய மதிப்பையும் வாங்கி நீங்கள் கையொப்பத்தையும் அதோடைய முறை டீட்டெயில்னு ஒன்று இருக்குது, அதை வந்து வெப்சைட்டில் கொடுத்துருவோம். அதை பார்த்துட்டு அதுபடி நீங்கள் செய்யுங்க. இது ஒரு நல்ல செயலாக மாறட்டும். நல்ல செயலோடு அடுத்தது சந்திப்போம். 15, 16 இதில் கண்டிப்பாக ஒரு செயல் வடிவமாக மாற்றத்துக்கான ஒரு செயலாக இருப்போம். நம்ம கூட பின்பற்ற அனைவர்களும் யார் தியானத்தை தேடுறவங்களா இருந்தாலும் 15ஆம் தேதி மாலை 4லிருந்து 9 மணி வரைக்கும் நம்ம சந்திக்கலாம். நேரடியாக அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் தியானத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். நிச்சயமாக முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன முடியுமோ அவங்களுக்கு தர்றதுக்கான வாய்ப்புகளை பார்ப்போம். ஒரு தனி மனிதன் தியானத்தில் வீட்டில் இருந்து ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருந்தானா அவனை விட்டுற மாட்டோம். சூட்சமத்திலையும் சரி நேரடியாகவும் சரி நாம் நிச்சயமாக அவனை பாதுகாக்க எல்லா வழியிலையும் உதவியாக இருப்போம். அந்த உத்தரவாதத்தை எப்பொழுதும் தர்றோம். நீங்கள் பார்த்துக்குங்க. செல்ஃபாக நீங்கள் வளரணும், அவ்வளோதான். என்னுடைய உண்மையான விஷயம். ஒவ்வொரு மனிதனுக்கும் தியானங்கிறது செல்ஃபாக வளரப்படணும். அதுதான் நல்லதாக இருக்கணும். பார்த்து. நன்றி.